ஸோ என்னோடய ஸ்டைலில் கொஞ்சமாவது புளிக்குழம்பு சேர்த்து எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோஸில் அங்கே கொஞ்சம் தான் சின்ன தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிடுங்க. புளியை நல்லா கரைச்சி ஒரு பவுல் எடுத்துருக்கேன். ஒரு 3 kg ரைஸ்க்கு நான் புளிக்குழம்பு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம்ஸ்க்கு மேலே புளியை நல்லா ஊற வச்சு நல்லா ஒட்டு கடுகு நல்லா 200 கிராம்ஸ்க்கு மேலே ஆயில் எடுத்து கொஞ்சமாக கடுகு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 8 மிளகாய்க்கு மேலே கிள்ளி வச்சுருக்கேன். அந்த 8 மிளகாவை கிள்ள தாளிப்போடு போட்டுட்டு இதுக்கு கை நிறைய கறிவேப்பிலை அவங்களையும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு நம்ம எடுத்துருக்கிற புளி கரைசல் ஸோ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு மேலே இருக்குது. அவங்கள நல்லா அந்த பெரிய வானலியில் ஊற்றிட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஓகே கரெக்டாக நான் கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணுவேன். அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம். ஸோ ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா கொதிக்கட்டும். ரெண்டு கிலோக்கு மேலே ரைஸ் ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற மிளகாய் கொஞ்சமாக திக்கிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். டேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே தனியாத்தூள் சேர்த்துட்டு அதே போல கரெக்ட்டா 3 டேபிள் ஸ்பூன் தனியா வர அளவுக்கு விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சமா நல்ல ஒரு 200 கிராம்ஸ் மேல ஆயில் எடுத்துட்டு கடுகு போட்டுட்டு கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் சோ நல்ல ஒரு 150 கிராம்ஸ் மேல புளி கரைசல நல்லா கரைச்சி எடுத்து அவங்களே ஆட் பண்ணிட்டு சல கொதி ஸ்டார்ட் ஆகும். மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் கரெக்ட்டா ஆஃப் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா சாதத்துக்கு மேல இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க சல நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சா நமக்கு மணக்க புளிக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும். நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரெடி பண்ண பொடியோட நல்லா சேர்த்து இவங்கள அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி புளிக்கரசல் கலரி கொடுத்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும். மஞ்சள் தூள் தேவையான அளவு ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா அவங்கள கொதிக்க வச்சு கலரி கொடுத்து நான் கரெக்டாக 15 மினிட்ஸ்க்கு மேலே கொதிக்க வச்சுருக்கேங்க. ஸோ 15 மினிட்ஸ் மேலே கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆயில் நல்லா செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆற வச்சுருக்கல அதில் குழம்பு போட்டுட்டு என்னுடைய புளியோதரை ஸோ என்னுடைய ஸ்டைலில் அரைச்சிக்க புளி பொடியை மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது. கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம பாய். ஸோ இது லவ்லி மகாலட்சுமியில் புளிக்குழம்பு அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குதுங்களா? அந்த கொதி பாருங்க எவ்வளோ பபுள்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கரெக்டாக இதை 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சு நம்ம எடுத்தால் புளிக்குழம்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த லேயர் அந்த ஆயில் நல்லா செப்பரேட்டாக தான் அவ்வளோதாங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பர்ஃபெக்டாக வந்துடுச்சா? ஸோ லவ்லி மகாலட்சுமி புளிக்குழம்பு செய்வது எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.